ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவின். ஸோ நேற்று நம்ம வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங் டே சேலில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம லிஸ்டிங் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அமேசானுடைய கிரேட் சம்மர் சேல். ஸோ இன்றைக்கி மிட் நைட் 12 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சேலில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அமேசானுடைய இந்த ஆஃபர் சேலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 10,000 ரூபாய்க்கும் கம்மியாக சில 5G ஸ்மார்ட் ஃபோன், நல்ல 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கார்டு ஆஃபர் இல்லாமலே நல்ல ப்ரைஸிங்கில் நல்ல ஆஃபரோட சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம், அந்த லிஸ்டிங் எல்லாம், அந்த பெஸ்ட்டான டீல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாமாங்க. அண்ட் நம்ம இந்த வீடியோவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய டீல்ஸை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸை தாண்டி நிறைய ப்ராடக்ட் அண்ட் கேஜெட்ஸுக்கும் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ அந்த ஆஃபர்ஸை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம டெலகிராம் சேனல் வச்சுருக்கோம். டே டு டே ஆஃபர் அப்படின்ற இந்த டெலகிராம் சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபர்ஸையும், எல்லா ப்ராடக்ட்டுக்கான ஆஃபர்ஸையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் ப்ராடக்ட்டுடைய ஆஃபர்ஸ் அப்டேட்ஸாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. இந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அமேசானுடைய கிரேட் சம்மர் சேலில் கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி ஐசிஐசிஐ கார்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் 3 மாதத்துக்கான நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு கூப்பன் டிஸ்கவுண்ட்லாம் இருக்க போகுது. ஆக்சுவலி கூப்பன் டிஸ்கவுண்ட்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட கார்டு இப்போ இந்த ஐசிஐசிஐ கார்டெலாம் இல்லை அப்படின்னாலுமே உங்களால் கூப்பன் டிஸ்கவுண்ட் அப்படின்றது நார்மலாக எடுத்துக்க முடியும். ஸோ அமேசானில் அது ஒரு பெனிஃபிட். நிறைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு கூப்பன் டிஸ்கவுண்ட்லாம் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் அடுத்து ஒன் பை ஒன்னாக லிஸ்டிங் பண்ணுறேன். இது போக மெயினாக பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 10,000 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இந்த ஆஃபர் சேலில் கிடைக்க போகுது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துரும். ஸோ அதை 10,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்க போகிற 5G ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான ஆப்ஷன். 10,000 ரூபா செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரெட்மியுடைய ரெட்மி 13C 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல டீல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரெட்மி 13C 5G பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆஃபர் சேலில் 9,500 ரூபா அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா தான் நார்மலாக சேல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங். பட் 1000 rupees கூப்பான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கூப்பான் டிஸ்கவுண்ட் இந்த ஆஃபர் சேல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போவே கரண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போவே கூட நீங்கள் அந்த 1000 rupees கூப்பான் டிஸ்கவுண்ட்டை அப்ளை பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 9,500 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். அண்ட் 9,500 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல டீல் நினைக்கிறேன். அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக போக்கோ M6 5G. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் சேலில் அண்ட் 10,000 ரூபாய்க்குள்ள 5G ஸ்மார்ட் ஃபோனாக கிடைக்க போகுது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கரண்ட்டாக சேல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 9,300 ரூபா கிட்ட ப்ரைஸிங்கில் சேல் பண்ணுறாங்க. பட் இந்த ஆஃபர் சேலில் 8,300 ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 1,000 ரூபா கிட்ட ப்ரைஸிங் டிஸ்கவுண்ட் அப்படின்றது பண்ண போகிறாங்க. பட் இது வந்து கார்டு டிஸ்கவுண்ட் தான், உங்களுக்கு கூப்பன் டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் கிடையாது. கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணும்போது 1,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பட் இந்த செக்மெண்ட்டுக்கு 1,000 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்றது பெஸ்ட்டு தான். அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது போக இதே போக்கோ கிட்டேருந்து போக்கோ M6 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஆக்சுவலி நமக்கு அண்டர் 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல 5G ஸ்மார்ட் ஃபோனாக கிடைக்க போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ இந்த ஆஃபர் சேலில் 9,000 ரூபாய்க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது சேல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் 9,500 ரூபா. 500 ரூபா கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ கூப்பான் டிஸ்கவுண்ட் தான், கார்டு இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் இந்த 500 ரூபா டிஸ்கவுண்ட் எடுத்துக்க முடியும். அண்ட் இந்த 500 ரூபா டிஸ்கவுண்ட் இப்போவே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆஃபர் சேல் இன்றைக்கி மிட் நைட் 12 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் இப்போவே இந்த 500 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இப்போவே நீங்கள் இதை கிளைம் பண்ணிக்க முடியும். இது போக ரெட்மி கிட்ட இருந்து ரெட்மி 12 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்றது இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் சேலில் உங்களால் 10,750 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது ஆக்சுவலி செல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் 12,000 ரூபா. ஸோ ஒரு 1,000 rupees கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ கூப்பான் டிஸ்கவுண்ட் இப்போவே அவைலபிளாக இருக்குது. ஸோ கூப்பான் டிஸ்கவுண்ட் அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இது போக சாம்சங்குடைய சாம்சங் கேலக்ஸி M15 5G. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நார்மலாக செல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 12,000 ரூபாய்க்கு செல் பண்ணுவாங்க. பட் இந்த ஆஃபர் சேலில் 11,000 ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 1,000 ரூபா டிஸ்கவுண்ட், அதுவும் கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ கார்டு ஆஃபர் இல்லை, கூப்பான் டிஸ்கவுண்ட். ஸோ அதனால் யார் வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டில் 11,000 ரூபா செக்மெண்ட்டில் இதுவும் ஒரு நல்ல 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ அதனால் இந்த 10,000 ரூபா 10,000 ரூபாய்க்குள்ளே 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு சொல்லக்கூடியவங்க நான் இப்போ லிஸ்டிங் பண்ண இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்த ஆஃபர் சேல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு அடுத்தபடியாக 10,000 ரூபாயிலேருந்து இந்த 15,000 ரூபா இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 5G ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கும்போது ஒரு 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கு நல்ல டீல் அப்படின்றது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய ரியல்மி நார்சோ 70 5G. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் சேலில் உங்களால் கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது சேல் பண்ணக்கூடிய ஆக்சுவலாக சேல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் 16,000 ரூபா. ஸோ ஒரு 1,000 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் அந்த 1,000 ரூபா டிஸ்கவுண்ட்டும் பேங்க் டிஸ்கவுண்ட் இல்லை, கூப்பான் டிஸ்கவுண்ட். ஸோ கூப்பான் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது போக சாம்சங் கிட்டது பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M34 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நல்ல டீல் இருக்க போகுது.
ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களால் 13,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நார்மலாக செல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் 16,000 ரூபா. ஸோ 16,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோன் 13,000 ரூபா செக்மெண்ட்டில் கிடைக்குது அப்படின்னா இது ஒரு நல்ல டீல் தான். அண்ட் இந்த டீல் உங்களுக்கு 600 ரூபா கூப்பான் டிஸ்கவுண்ட்டும் இருக்க போகுது. ஆல்ரெடி இப்போவுமே இந்த கூப்பான் டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்குது. இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இது போக நாளைக்கு மேபி இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டும் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா 13,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த சாம்சங் உடைய கேலக்ஸி M34 5G ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதனால் இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது போக இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஆக்சுவலி iPhone 13க்கு ஒரு நல்ல டீல் இருக்குது. ஆக்சுவலி iPhone 13 பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜென்ரேஷன் பழைய ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இருந்தாலும் இப்போ நான் ஐஃபோனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஐஃபோனை யூஸ் பண்ணி பார்க்கணும், எனக்கு கேமரா அந்த வீடியோகிராஃபி தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ். மற்றபடி ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பழைய ஜென்ரேஷனுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஐஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா iPhone 13 5Gக்கு ஒரு நல்ல டீல் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஆஃபர் சேலில் பார்த்தீங்கன்னா iPhone 13 5G 47,500 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நார்மலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் செல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 52,000 ரூபா கிட்ட ப்ரைஸிங்கில் தான் ஆக்சுவலி அமேசானில் செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபா கிட்ட ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வருது. ஸோ அதனால் ஐஃபோனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், iPhone 13 இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா iPhone 13 ஒரு 5,000 டிஸ்கவுண்ட்டில் இந்த ஆஃபர்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இது போக ரெட்மி Note 13 5G Note 13 Pro 5G இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே ஆஃபர் இருக்கிறதா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் தான் இருக்க போகுது. மற்றபடி எந்த ஆஃபரும் இல்லை. ஒரு 1,000-2,000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா கார்டு டிஸ்கவுண்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட கார்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் உங்களால் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கிக்க முடியும். அதில் ரெட்மி Note 13 5G பார்த்தீங்கன்னா 16,500 ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெட்மி Note 13 Pro 5G பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக பார்க்கும்போது OnePlus உடைய OnePlus Nord CE4 5G ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கார்டு ஆஃபர் தான் இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களால் 23,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நார்மலாக செல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் 25,000 ரூபா. ஸோ 2,000 ரூபா கார்டு டிஸ்கவுண்ட் தான் இருக்க போகுது. ஸோ உங்கள்கிட்ட கார்டு இருக்குது, ICICI கார்டு இருக்குது அப்படின்னும் போது அதை அப்ளை பண்ணி 23,000 ரூபாய்க்கு உங்களால் OnePlus Nord CE4 வாங்கிக்க முடியும். அதே மாதிரி OnePlus View 12 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கிறதா போட்டிருக்காங்க. பட் பெரிய டிஸ்கவுண்ட்லாம் இல்லை. ஆக்சுவலி OnePlus 12 5G பார்த்தீங்கன்னா இப்போ உங்களால் 63,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. நார்மலாக செல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் 65,000 ரூபா. ஸோ 65,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு 2,000 ரூபா தான். அதுவுமே கார்டு டிஸ்கவுண்ட் தான். இந்த கூப்பன் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் கார்டு டிஸ்கவுண்ட் தான். ICICI கார்டு இருக்கும்போது 2,000 ரூபா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 63,000 ரூபாய்க்கு OnePlus 12R 5G நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த OnePlus ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அமேசானில் இந்த கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட் அது கொடுத்துருக்கலாம். ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா அப்படின்ற மாதிரி கூப்பான் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அது போக கார்டு ஆஃபர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் கார்டு ஆஃபர் மட்டுமே கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆஃபர்னு சொல்ல மாட்டேன். பட் உங்கள்கிட்ட கார்டு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஒரு 2,000 ரூபா கம்மியான ப்ரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது போக Realme Narzo 70 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஆக்சுவலி டீல்ஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களால் கிட்டத்தட்ட 18,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக செல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் 20,000 ரூபா. ஸோ 2,000 ரூபா டிஸ்கவுண்ட், அதுவுமே கார்டு டிஸ்கவுண்ட் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதனால் இதை வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி Lava Agni 2 5G இதுக்கும் ஆஃபர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலி செல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் எல்லாரும் 17,000 ரூபா கிட்ட ப்ரைஸிங்கில் செல் பண்ணுவாங்க. பட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் 16,000 ரூபா ப்ரைஸிங்கில் இந்த Lava Agni 2 5G வாங்கிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 1,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்க போகுது. அந்த டிஸ்கவுண்ட்டுமே உங்களுக்கு கார்டு ஆஃபராக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் கார்டு இருந்துச்சு அப்படின்னா Lava Agni 2 5G ஒரு 1,000 ரூபா கம்மியாக வாங்கிக்க முடியும். மற்றபடி இந்த அமேசான் ஆஃபர்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஆஃபர், பெஸ்ட்டான ஆஃபர்னு தோணுன ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னா அது Honor X9P அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். இதுக்கு ஒரு நல்ல டீல் அப்படின்றது இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் இல்லை 19,000 ரூபாய்க்கு உங்களால் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது யூஸ்வலாக நார்மலாக செல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 26,000 ரூபா. ஸோ 26,000 ரூபாய்க்கு செல் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் 19,000 ரூபா செக்மெண்ட்டில் கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 7,000 ரூபா கிட்ட ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது பண்ண போகிறாங்க. பட் இதில் வந்து எந்த அளவுக்கு கார்டு ஆஃபருக்கான டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு நார்மல் டிஸ்கவுண்ட் இருக்க போகுது அப்படின்றத பற்றிலாம் தெரியல. கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்றத பற்றியும் எந்த ஒரு மென்ஷனும் கொடுக்கல. பட் 7,000 ரூபா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அந்த ப்ரைஸிங்க்கு 19,000 ரூபா ப்ரைஸிங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது அப்படின்னா இது இந்த அமேசான் சேலில் ஒரு நல்ல ஆஃபராக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி மற்றபடி எனக்கு இந்த அமேசான் ஆஃபர் சேலில் பெருசாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய டீல்ஸும் இம்ப்ரெசிவாக இல்லை. நிறைய டீல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டீல் இருக்குது, அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவ்வளோ ப்ரைஸ் கம்மி பண்ணுறோம், எவ்வளோ கம்மி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. பட் எதுவுமே உருப்படியான ஆஃபர் மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங்கே திரும்ப மென்ஷன் பண்ணி அந்த ப்ரைஸிங்க்கு செல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் இப்போ லிஸ்டிங் பண்ண இந்த ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ஆஃபர்ஸ் தான் ஓரளவுக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ரீசனபிளான ஆஃபர்ஸாக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு
வேண்டிய ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா, நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. மெயினாக இந்த கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்கக்கூடிய அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஏன்னா கூப்பான் டிஸ்கவுண்ட் அப்படின்றது எப்பவுமே வராது, அப்பப்போ தான் வரும். அதுக்கு உங்களுக்கு கார்டும் தேவையில்லை அப்படின்னும் போது யார் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அது கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்ட அந்த கார்டு இருக்குது, ஐசிஐசிஐ கார்டு இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் அந்த 10% டிஸ்கவுண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க. மற்றபடி ஒரு பெரிய டீல் அப்படின்ற மாதிரி அமேசானில் ரொம்ப அதிகமாக இந்த வாட்டி கொடுக்கல.